ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே கண்மணி அன்புடன் சீரியலோட என்னமான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே அபர்ணா பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. அப்போ 2 வீடியோ விலாகர் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. அப்போ அபர்ணா போய் எதுக்கு என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் வந்த வேலையை பார்க்குறோம், நீங்கள் கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் உங்களை எடுக்கலை, நீங்கள் வழி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் கூட நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க? என்னோட பர்மிஷன் வாங்கணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் ஓனரா அப்படின்றாங்க. ஆமாம் நான் தான் ஓனரு அப்படின்றாங்க. ஆமாம் அப்போ இன்ஸ்டாவில் சோஷியல் மீடியாவில் போயின்னு இருக்கிறதெல்லாம் அப்போ உண்மை தான் போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாதிரியான ரோல் போயின்னு இருக்குது அப்படின்றாங்க. ரொம்ப மோசமான ரோல் போயின்னு இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வீடியோவை காட்டுங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் கேட்குறாங்க. அவங்களும் காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வாங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அன்னைக்கு ஒரு வீடியோ விலாகர் வந்தாங்கல்ல, குருமா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னார் இல்லையா, அவர் வீடியோ சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுதான் பரபரப்பாக போயின்னு இருக்கு, இங்கே பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜீவா வராரு. ஜீவாவும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்துனுக்கிறவங்கள பார்த்துட்டு அப்புறம் நான் நல்லா நல்ல விஷயம் எல்லாம் செய்கிறா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கின்னு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே என்ன நீங்களே ஒரு மீட்டிங் போட்டிங்களா? நானே உங்கள எல்லாரையும் வர சொல்லலான்னு இருந்தேன். நீங்களே இங்க இருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நான் போய் இந்த இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாரி சந்தோஷமா சொல்லிருக்காரு ஜீவா. அப்ப பார்த்தீங்கன்னா, யாருமே எதுவுமே பேசல. என்னாச்சு? ஏன் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்படின்ற மாரி கேட்குறாரு. அதுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவ காட்டுறாங்க. சோஷியல் மீடியால விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜீவா பார்த்தீங்கன்னா, இப்பதான் நான் ஒரு இன்வெஸ்டர பார்த்துட்டு வந்தேன். இந்த விஷயம் அவங்களுக்கு போச்சுன்னா, அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாரி ஜீவா சொல்றாங்க. அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த வீடியோவ கேன்சல் பண்ண வையி அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு நலன் பார்த்தீங்கன்னா, இத நம்ம பண்ணோம்னா காசுக்காக தான் காசு குடுத்து பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க சார் அப்படின்ற மாரி நலன் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இன்வெஸ்டர் கிட்டேருந்தே ஜீவாக்கு கால் வருது. சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, என்ன இந்த மாரியான விஷயமெல்லாம் போயின்னு இருக்கு ரெஸ்டாரண்ட்ட பத்தி. என்னோட பார்ட்னர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் வேணாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி நான் நம்பல. ரெஸ்டாரண்ட்டுன்னு இருந்தா எல்லாம் ஒரு பொய்யான புகார் தான் வரும். உனக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறேன் ஜீவா நானு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஓகே சார் சரிங்க அப்படின்ற மாரி வச்சுட்டு, நமக்கு இன்னொரு வாய்ப்பு குடுத்துருக்காங்க. இத நம்ம பயன்படுத்திக்கணும். அப்படி இல்லன்னா, நான் ரெஸ்டாரண்ட் இழுத்து மூடுற மாரி இருக்கும் அப்படின்ற மாரி ஜீவா சொல்றாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, என்ன ஜீவா இதுன்றாங்க. வேற என்ன கண்மணி பண்றது? இதே மாரி போயின்னு இருந்தா இழுத்து மூடுற மாரி தான் இருக்கும் அப்படின்ற மாரி ஜீவா சொல்றாங்க. இங்க பாட்டி பார்த்தீங்கன்னா உக்காந்துருக்காங்க. அப்ப வெண்ணிலா வராங்க. "அ பாட்டி நான் சொன்னது தான் உண்மையாயிடுச்சு பாட்டி" அப்படின்றாங்க. "என்ன விஷயம்னு சொல்லு வெண்ணிலா" அப்படின்றாங்க. அதுக்கு கூடி கூடி பேசுறாங்கன்னு சொன்னேன்ல, அன்பு எங்க இருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியும்னு சொன்னேன்ல, அதே மாரி தான் அவங்கலாம் கூடி கூடி பேசுறாங்க பாட்டி அப்படின்றாங்க. என்ன விஷயம்னு தெரியாம, அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாம, நம்ம எப்படி அதுதான் பேசுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்ல நான் எல்லாரையும் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். சிவகாமி பார்த்தீங்கன்னா, அன்பு இல்லன்ற டென்ஷன்லயே இருப்பாங்க. நான் சொன்ன நேரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மூஞ்சிலயே ஒரு சந்தோஷமா இருக்கு. என்னோட கணிப்புக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அன்புவ பத்தி தான் பேசினிருக்கோம் அப்படின்றாங்க. சரி இத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்ற மாரி பாட்டி கேட்குறாங்க. நான் சொல்ற மாரி ஒரு ஐடியாவ ஃபாலோ பண்ணுங்க நீங்க. உங்க வாயிலருந்தே உண்மைய வர வச்சிடலாம் அப்படின்ற மாரி வெண்ணிலா சொல்றாங்க. இங்க கண்மணி பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்டோட கிச்சனுக்குள்ள வராங்க. அன்புகிட்ட வந்து அன்பு ஒரு மஷ்ரூம் ரைஸ் ரெடி பண்ணி குடு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அன்பும் ஓகே ரெடி பண்ணி குடுக்குறேன்னு சொல்றாங்க. அவரும் போய் மஷ்ரூம் எடுத்துன்னு வராங்க. அப்ப சின்னசாமி பார்த்தீங்கன்னா, அத புடுங்கி வச்சுக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் ஏற்கனவே இவருக்கு எடுத்ததெல்லாம் போதாதா? அவரு எந்த வேலையும் செய்ய வேணாம், நாங்களே செஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாரி, நலன நீ செய் நலனு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அன்பும் பார்த்தீங்கன்னா, என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா நிக்கிறாங்க. இங்க பாட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவரா அழுற மாரி ரொம்ப ஆக்டிங் பண்ணிருக்காங்க. இத சிவகாமி, கார்த்திக் எல்லாம் பார்த்துட்டு வந்து என்னாச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அன்பு இல்லாதனால தான் நான் அழுறேன். ஏற்கனவே அவன் ரொம்ப வருத்தத்துல இருக்கான். குடிப்பான், எங்க இருக்கான்னு தெரியல. ஏற்கனவே சுகர் இருக்கு. வீட்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய குடிச்சிட்டு வந்து விழுந்துப்பான். ஹாஸ்பிட்டலலாம் கூட்டின்னு போய் நம்ம காப்பாத்தி வச்சிருக்கோம்ல. இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாரி அவங்க அழுறாங்க. அப்ப கார்த்திக் பார்த்தீங்கன்னா, சிவகாமி கிட்ட சொல்லிர்லாமா அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்களும் சரின்னு தலையாட்டுறாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா, அண்ணா எங்க இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன் பாட்டி. நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாரி முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.